ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம சாரீஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த அட்டை பாக்ஸை வந்து வீட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து வீட்டில் எப்படி வந்து உபயோகமாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி அட்டை பாக்ஸு, சோப் பாக்ஸு, கோல்கேட் பேஸ்ட்டோட இந்த அட்டை பாக்ஸு, இதையெல்லாம் வந்து வீட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு சாரீ பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ பெரிய பாக்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த பாக்ஸில் வந்து நம்ம நிறையா ஸ்டிக்கர் போட்டுக்கடை வாங்கி வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்டிக்கர் போட்டு தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எங்கேயுமே மிஸ் ஆகுது. தேவைப்படுறதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது வந்து பெரிய சைஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி பின் வந்து நம்ம சாரீக்கு குத்துறதுக்கும் துப்பட்டா குத்துறதுக்கும் நமக்கு தேவைப்படுமா இருக்கும். அது வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரப்பர் பேண்டுகள்லாம் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போவோம். அந்த பூவெல்லாம் வந்து குத்துறதுக்கு இந்த மாதிரி கொண்டை ஊசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் பின்னு, இதையெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறனால டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பாக்ஸ், கிஃப்ட் வந்த பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பவுட்ரு, இதையெல்லாம் வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பாக்ஸில் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸுகளாக இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டிலில் நிறைய வேஸ்ட்டாக கிடக்கும். அதையெல்லாம் வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டிசைன் பேப்பர் வந்து சுற்றிட்டு இதில் வந்து ஃபோம் சீட் வந்து நான் சுற்றியிருக்கிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சீப்புக்கெல்லாம் இதில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே ரேக்கில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா தேவைப்படுறது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எல்லாத்துக்கிட்டே இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குவோம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நாளாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டிங்கன்னா இதை வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுட்ருப்போம். அதையெல்லாம் வந்து நம்ம ஒரே பாக்ஸில் போட்டு வச்சோன்னா நம்ம வந்து டக்குன்னு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்து போடுறது சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பரோட வந்து சுற்றி வச்சுட்டு நீங்கள் இதை மடித்து விட்டுட்டிங்கன்னா இது எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாது, கீழையும் கழண்டு வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரேக்கில் வச்சுட்டிங்கன்னா எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை வந்து நான் ரேக்கில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பெரிய ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் வந்து நான் பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், சின்னதாக ஒரு கூட மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதில் வந்து ஷாம்பு பேக்கெட்டை தான் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பேங்கிள்ஸில் அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த நெயில் பாலிஷு ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் இந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹேர் ட்ரையரு ஒரே ரேக்கில் இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு வேணுங்கிறது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.